பக்கெட் சிக்கன் கிறிஸ்பியான பக்கெட் சிக்கன். அம்மா வாங்க, ஐயா வாங்க, குட்டீஸ் எல்லாம் ஓடி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் வச்சிருக்கேன். சிக்கன் அதுவும் பக்கெட் நிறைய இருக்கு, வாங்க வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் பீஸ் சிக்கன், வாங்க வாங்க. கிறிஸ்பியான பக்கெட் சிக்கன், வாங்க வாங்க. என்னது இது, நம்ம மக்கள்லாம் சிக்கனை பார்த்தாலே சும்மா மிட்டாய் கடையில ஈயப்ப மாதிரி வந்து அப்புவாங்க. ஆனா இப்ப யாரையுமே காணுமே. ஒருவேளை நம்ம கோழி காலுக்கு பதிலாக வாத்து காலை தான் வச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? வாய்ப்பு இல்லையே, இன்னும் ஒருத்தராவது சாப்பிட்டு பார்க்கல, பின்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? எடுத்துக்கோ சிக்கன் பக்கெட் எடுத்துக்கோ, ஃப்ரைடு சிக்கன் எடுத்துக்கோ, சின்ன பொன் கடையில் எடுத்துக்கோ ஃப்ரைடு சிக்கன் எடுத்துக்கோ, பக்கெட் சிக்கன் எடுத்துக்கோ, சின்ன பொன் கடையில் எடுத்துக்கோ. தலைமுறை மாறாத தரம். ஐயா, இது சவளி கடை விளம்பரம் இல்ல? டேஸ்ட் குறையாத சிக்கன். என்ன சின்ன பொண்ணு கடையா? கடைதான். கடையில என்ன வடையா? வடையும் இல்ல, வாழைப்பழமும் இல்ல, அருமையான ஃப்ரைடு சிக்கன் பக்கெட் வித்துட்டு இருக்கேன். என்னதுடி வெள்ளிக்கிழமை அதுமா சிக்கன் கடையை போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, என்ன பிசினஸ்னு யோசித்தேனே, இன்னைக்கு என்ன கிழமைன்னு யோசிக்கலையே. இப்ப என்ன பண்றது? வெள்ளிக்கிழமைனா பாதி பேர் சாப்பிடவே மாட்டாளுகளே. ஐயோ, அதெல்லாம் தெரியாது. நாம போட்டதுதான். இதை எப்படியாவது இவளுகளை ஏமாத்தி வித்துறணும். ஐயோ, வெள்ளிக்கிழமைன்னு தெரியாம ஆத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த வாத்தெல்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். போட்டதுதான். வாத்தோ கோழியோ இன்னைக்கு வித்தே தீரணும். ஐயோ பாவம், அத்தனையும் வீணா போகும். எக்கா நயன்தாராக்கா, காலங்காத்தால கடை போட்டவனே கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காதீங்க, தயவு செய்து தூர போங்க. ஏண்டிமா இப்ப ஒண்ணு என்ன சொன்னாங்க? வெள்ளிக்கிழமை சிக்கன் யார் வாங்க போறா? உன் கடையில உள்ளது வீணா போகுமேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பு? யார் சொன்னா என் கடையில இருக்கிறதுலாம் வீணா போகணும்? நான் இது எல்லாத்தையுமே வித்து காட்டுறேன் பாருங்க. போடி போக்கத்தவளே, வெள்ளிக்கிழமை சிக்கன் திங்கவா விளங்கவா போறா? ஆமா, சிக்கனுக்கும் வெள்ளிக்கிழமைக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போகணும்ல, அப்போ நான்வெஜ் சாப்பிட்டு யார் போவா? முதல்ல இந்த நயன்தாராக்க வாயை ஏதாவது பேசி அடைக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களே போய் வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிடக்கூடாது எப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துருவாங்க. உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி நம்ம கடை வச்சது வீணா போகும். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விடுவோம். ஐயோ நயன்தாராக்கா, என்ன இப்படி சொல்றீங்க? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், அது என்னம்ப உண்மைதான். ஆனா மார்கழி மாசம் இப்பதான் முடிஞ்சிருக்குல்ல, எல்லாரும் மார்கழி மாசம் மாலை போட்டிருப்பாங்க, விரதம் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தை பிறந்தாச்சுல்ல, வெள்ளிக்கிழமை தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு இது தெரியாதா? என்னடி சொல்ற? ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி அம்மனுக்கு விசேஷமோ அத மாதிரி தை வெள்ளிக்கிழமை என்ன வேணாலும் சாப்பிடலாம். இதுதான் அம்மன் கொடுத்த விசேஷம். இது ஏதோ விசேஷம் மாதிரி தெரியலையே, சின்ன பொண்ணு வினயமால பேசுற மாதிரி இருக்கு. ஆஹா, பக்கி கண்டுபிடிச்சிரும் போல. ஓ அப்படியே சின்ன பொண்ணு, நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட்டா மார்கழி மாசம் ஃபுல்லா ஆண்டாள் விரதம் இருந்தது வீணா போகுமே. சூடி கொடுத்த சுடற்கொடியே, என் சிக்கனை விற்கிறதுக்கு கொஞ்சம் ஐடியா குடியே. அடி பாவி, நம்ம ஆண்டாள பியூர் வெச்சிடி, அவகிட்ட போய் சிக்கன் விக்கிறதுக்குலாம் ஐடியா கேக்குறியா? அது உனக்கே கொஞ்சம் அநியாயமா இல்லையா? நமக்கு வேணுங்கிறத ஆண்டவங்க கிட்ட வேண்ட வேண்டியதானே. அவர் வெஜ்ஜா இருந்தா என்ன, நான்வெஜ்ஜா இருந்தா என்ன? அட போடி கூறு கட்டவளே. ஐயோ, இன்னைக்கு பார்த்தா சிக்கன் கடை போடுவா, அதுவும் லெக் பீஸ் எல்லாம் இருக்கு. வாயெல்லாம் கொடுகொடு நடுங்குதே, திங்கவும் முடியல, இங்க இருந்து போகவும் முடியல. என்ன பண்றது? என்ன செய்ய போறேன் நான்? என்ன செய்ய போறேன்? சிக்கன் திங்கவா இல்ல கோயிலுக்கு போகவா? வெள்ளிக்கிழமை அதுமா சிக்கன் கடையை போட்டு கண்ணையெல்லாம் ஊறுத்தி திங்க வச்சிருவா போல. என்ன செய்ய போறேன் நான்? என்ன செய்ய போறேன்? வெள்ளிக்கிழமை தானே, நான் சாப்பிடாம இருக்க போறேன். என்ன நயன்தாராக்கா, அந்த பக்கமா திரும்பி ஏதோ ஒப்பாரி பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஏண்டி வாய் கொடுகொடுங்கு, வெள்ளிக்கிழமை இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ, சிக்கனை பார்த்து டெம்ட் ஆயிட்டா, இவளை எப்படியாவது வாங்க வச்சிட வேண்டியதான். வீட்டுல நிறைய வேலை கிடக்குடி, இப்படி மசன் இருக்கியே, வாட்டி சீக்கிரம். எங்கேயோ கேட்ட குரல், யாரு? ஆஹா, நம்ம குண்டக்கா. ஆளு நல்லா உருட்டுக்கட்ட மாதிரி இருந்தாலும் ஓட்டமா நடக்கீல, எப்படிக்கா? வேற ஒன்னுடி, காலையில கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போறேன்ல, அதனால இப்ப நடக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. குந்தாணி கருப்பி ட்ரெம்மு மாதிரி இருந்தாலும் என்ன நடக்கா? நான் எலும்பு கூடு மாதிரி இருக்கு, என்னால நடக்கவே முடியலையே. இவ எப்படியாவது வாக்கிங் போறதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நடக்க முடியாம பிதிக்குன்னு பின்னாடி வருவா. நாம முன்னாடி போய் சீனை போடலாம். மல்லிகை என் மன்னன் மயங்கும்
பொன்னான மலரல்லவா மலரல்லவா மல்லிகை மனச என் மாமன் பறிச்சான் ஏன் மாமன் பறிச்சான் என் மல்லி பூ வச்சி வச்சி வாடுது வச்சி வச்சி வாடுது. என்ன நயன்தாரக்கா முன்னாடி போறது லூசா இல்ல பின்னாடி பாடிட்டு போறது லூசா? என்டி ஒரு ரகசியம் சொல்லுதேன், யார்ட்டையும் சொல்லிடாதடி. இதுக்கு ரெண்டுமே லூசு தான். அடி பாப்பாத்தி இங்க கொஞ்சம் வாடி, நான் ஒரு கடையை போட்டிருக்கேன் பாத்தியாட்டி? அட ராணிக்கா நீங்க திரும்பாம அப்படியே போனா என்னாவே? என்னடி இவ நம்ம கண்டுக்காத மாதிரி விறுவிறுன்னு போகணும்னு போனாலும் விடமாட்ட போல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. எக்கா மனசும்மா கப்புன்னு இருக்குதுக்கா. ஆமாட்டி, இந்த மனத்துல அப்படியே எனக்கு வாயில எச்சி ஊறுதுன்னா பாரேன். உங்களுக்கு அது எச்சி ஊறுது, எனக்கு வாயில இருந்து எச்சி ஊத்திருச்சுக்கா. இப்ப என்னக்கா பண்றது? அப்படியே குடுக்குன்னு ஓடிடுவோமா? ஏன்டி பயந்து ஓடணும்? நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் டி. எக்கா செலுப்பு கிளிப்புலாம் கிடையாதுக்கா, பார்த்தா திங்கன் போல இருக்கும்க்கா, வாங்கக்கா ஓடிடுவோம். ஐயா அப்படி இல்ல டி, ஒரு மான கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னேன் டி. ராணியக்கா இந்த மானங்கட்ட மனசெல்லாம் கட்டுப்பாடா தான் இருக்கு, ஆனா இந்த நாக்கு வச்ச வாய் திங்கணும்ட்டு கொடுகொடுல இருக்கு. வெளியே காட்டப்படாது டி, வெளியே காட்டப்படாது. வா, அவகிட்ட எப்படி நான் பேசுறேன்னு மட்டும் பாரு. அவ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நம்ம சிக்கனை வாங்கிடவே கூடாது. ஆமாக்கா, கோயிலுக்கு வேற போகணும்னு பிளான் பண்ணி வீடெல்லாம் தொடச்சு போட்டிருக்கோம்ல. ஆமாட்டி, உனக்கு திங்கணும்னு ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். கோயில கொடுப்பாங்கல்ல புளியோதரை, அப்புறம் அந்த தயிர் சாதம் பொங்கல் அதெல்லாம் நினைச்சுக்க. எக்கா என்னதான் அதை தான் நினைச்சாலும் அந்த சிக்கன் ஸ்மெல்லு அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்குதே. அடச்சி, சும்மா இருட்டி. என்ன இவளுக கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, அங்கனைக்குள்ளேயோ குசு குசுன்னு பேசுறாளுக. என்னவா இருக்கும்? இவளுகளை ரொம்ப நேரம் பேச விட்டா நமக்கு ஆபத்தாயிருமே. அதனால இவங்க பேச்சை கட் பண்ணி விட்டுருவோம். ராணிகா பாப்பாத்தி 2 பேரும் என்ன பியூட்டி பார்லரா போயிட்டு வரீங்க? என்னடி லூஸ் ஆட்டம் போலம்புற? எங்களை பார்த்தா உனக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி கேக்குற? இல்ல என்னைக்கும் இல்லாம 2 பேரும் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே, அதான் சொன்னேன். இவளுக்கு 2 பேரும் வேகாத வெயில்ல வெந்து மூஞ்சி கறி பிடிச்ச மாதிரி கருவி போய் வந்து நிக்கிறாளுங்க. இவளுகளை பார்த்து பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கேன்னு கேட்கா. இருந்தாலும் சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் இடும்பு தான். ஓகே, சின்ன பொண்ணு ஏதோ பிளான் போட்டுட்டா. ஏன் ராணியக்கா என்ன பார்த்தா முகம் அவ்வளவு அழகா பளிச்சுனா இருக்கு? என் முகமும் பளிச்சுனாடி இருக்கு. உங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டா எப்படி? நான் தான் சொல்றேன்ல உங்க முகம் 2 பேர் முகமும் பளிச்சுன்னு இருக்குன்னு. சின்ன பொண்ணு சும்மா பளிச்சுன்னு தெரியுது, நீ போய் சொல்றேன்னு. ஏன் நயன்தாரா சும்மா இரேன், இதெல்லாம் வியாபார உத்தி. உனக்கு என்ன வெள்ளிக்கிழமை திங்க மாட்டேன்ல, வீட்டை பார்த்து போ. அவங்களாவது வாங்குறவங்க வாங்கட்டும், என்னத்தையாவது சொல்லி ஏமாத்தி அவங்களுக்கு எடுத்து விட்டுறாரு. ஆண்டி, நானா அவளுகளை ஏமாத்துறேன்? நீதான் நல்லா ஏமாத்துற. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க, ஒரு 5-6 பொய் சொல்லி இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாதா என்ன? பண்ணு பண்ணு, யார் வேண்டான்னா? எக்கா காலையில இருந்து கால் எடுக்க காத்து கிடக்கேங்கா, ஒரு வியாபாரம் ஆகல. நீங்க 2 பேரும் இப்படி கண்டும் காணாம போனா என்ன அர்த்தம்? 6 அடி உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் போல நிக்கேனே. ஏன்டி 6 அடி உயரம் சரி, அழகிய உருவம் சரி சரி ஏதோ ஒத்துக்கிறேன். ஆனா ஆப்பிள் மாதிரி சொல்றதுலாம் அநியாயமா இருக்குடி. அதுக்கு பதிலா முருங்கைக்கான்னு சொல்லலாமாக்கா? ஆமாண்டி, முருங்கக்கா இந்த ஊர்ல அழகா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன, நான் அழகா இருக்கேன்னு சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? அதேதான். சரி, நீங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கீங்களே, எந்த பார்லரு? ஐயோ சின்ன பொண்ணு திரும்ப திரும்ப அப்படியே சொல்லதடி, வெக்கமா இருக்கு. அவ்வளவு அழகாவா இருக்கும். உனக்கு இது கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு, இது சொல்றதுக்கு எனக்கு வேதனையெல்லாம் இருக்கு. நாங்க 2 பேரும் பக்கத்து ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் அடி, பத்திரிக்கை கொடுத்திருந்தாங்க. அதான் போய் சாப்பிட்டு வேகாத வெயில்ல வர்றதுக்குள்ள தவிச்சு போச்சு தவிச்சு. அக்கா ஃபங்க்ஷன் வீட்ல காலையில சாப்பிட்டுருப்பீங்க, இப்போ டைம் 3 மணி ஆயிடுச்சுல. ஃப்ரைடு சிக்கன் இருக்குக்கா, வாங்கிட்டு போனீங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஆசையா சாப்பிடுவாங்க. அதுவும் சூடா சூப்பரா இருக்குக்கா. ஆமாட்டி, நீ சொல்றதும் சரிதான். ஃப்ரைடு சிக்கன்னா பிள்ளைங்களும் நல்லா தான் சாப்பிடும். பிள்ளைங்க மட்டுமாட்டி, நாங்க 2 பேருமே நல்லா தான் சாப்பிடுவோம். ஆனா இருந்தாலும் என்னக்கா இழுவ இருந்தாலும்னு? வேற என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு பாப்பாங்க. ஆமா நயன்தாராக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கேன்னு கோயிலுக்கு போலான்ட்டு காலையில வீட்டையெல்லாம் தொடச்சு போட்டு போனோம். அதான் யோசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி ஃப்ரைட் சிக்கன் கடையை வைப்பியா? லூசு லூசு. என்ன பார்த்தா லூசுன்ற? இருடி, இப்போ கொஞ்ச நேரத்துல நான் உன்ன லூஸ் ஆக்கி காட்டுறேன். என்னடி லூசு நிரூபிக்கிறதுக்காண்டி தன்னால பேசி தன்னால சிரிக்கிற? ஐயோ ஐயோ, இப்படி அப்ராணிங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு விவரம் தெரியலையே, அதான் நினைச்சேன் சிரிச்சேன். ஏண்டி என்ன விவரம் தெரியல? நம்ம கோயில்ல பூசை வைக்காரு ஐயரு, இன்னைக்கு அவர் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால அவர் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு பூசை வைக்க வரமாட்டாராம். அதனால என்ன, ஐயர் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து பூசை வைப்பாங்க. அக்கா உங்களுக்கு விவரமே தெரியாதா? எல்லாருமே திருப்பதி போயிட்டாங்க, இவர் மட்டும் தான் ஊர்ல இருந்தாரு பூஜைக்கு வேண்டி. இப்ப இவர் மகளுக்கும் குழந்தை பிறந்துருச்சு, அதான் எப்படி பூஜை வைக்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஐயர் மக குழந்தை உண்டாயிருந்தா எல்லாரும் ஆண்டவன் பேரை சொல்லி பொழப்பு நடத்துவான், நான் இன்னைக்கு ஐயர் பேரை சொல்லி பொழப்பு நடத்த வேண்டியதா போச்சு.
ஐயோ ஐயோ, அந்த பிள்ளைக்கு 7 மாசமோ 8 மாசமோ இப்படி புழுகி தள்ள வேண்டியதா இருக்கே, என்ன பண்றது? ஐயருக்கு மட்டும் தெரியாம இருந்தா சரிதான். அப்போ ராணிக்கு என்ன பண்றது? நாம 2 பேரும் வேற அர்ச்சனை கொடுக்கலான்னு வச்சிருந்தோமே. அதனால இன்னைக்கு கோயில் திறப்பாங்க, பட் பெருசா பூஜை எதுவும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. லைட்டா பூவும் தண்ணி வச்சு கும்பிடுறதா சொன்னாங்க. ஏன்டி நம்ம என்ன அர்ச்சனைக்கு கொடுக்கறதுக்கா கோயிலுக்கு போறோம்? அங்க இருக்க புளியோதரையும் பொங்கலையும் நீங்க தானே போகணும்னு நினைச்சோம். இப்போ என்னடி பண்றது? ஆமாக்கா, அதெல்லாம் இப்படி பப்ளிக்கா சொல்ல முடியுமா? அதனாலதான் அர்ச்சனைக்கு கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்டி ஐயர் வரலன்னா யாரடி புளியோதரை பொங்கல்லாம் செய்யறது? அவர் கைப்பக்கம் யாருக்கும் வராதேடி. ஆமாக்கா, அதே வருத்தம் தான் எனக்கு. இப்போ என்ன பண்றது? புளியோதரையும் பொங்கலையும் நினச்சிக்கிட்டே சாப்பிடாம இருன்னு சொன்னீங்க. இப்போ அந்ததும் கிடைக்காதுன்னு ஆயிப்போச்சு. இந்த சிக்கனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் டெம்ட் ஆகுதேக்கா. அதுவும் சரிதாண்டி, வாசனை சும்மா மூக்க தொலைக்குது பாரு. இப்ப பேசி இவளுகளை வாங்க வச்சிடலாம். சிக்கன் சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், மொறு சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், பக்கெட் சிக்கன் வாங்கிட்டு போனா வாயில் ருசிக்கும். பார்த்துக்கிட்டு இருந்தா வாயில் எச்சி வரும். இவ வேற எச்சி வரும் டொச்சி வரும்னுகிட்டு சும்மா இரேண்டி. வெள்ளிக்கிழமை கடையை வைத்து வேதனைப்படுத்தும் சின்ன பொண்ணுதான். ஃப்ரைடு சிக்கன் திங்கணும் போல இருக்குதுடி, எனக்கும் இருக்குதுடி. வாங்கி கோடி சிக்கனை வாங்கி கடி. ஏண்டி வெள்ளிக்கிழமை எப்படிடி ஃப்ரைடு சிக்கன் வாங்குறது? ஒரு பக்கெட் சிக்கன் 300 ரூபான்னு இவ்வளவு நேரம் 4-5 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சவங்களாச்சே, சும்மா விலை கம்மியா கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா சீன் போடுறீங்க. என்ன இப்படி ஃப்ரைடா சிக்கன் யாருக்கும் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு பக்கெட் ரொம்ப 300 ரூபா தான். அதுவும் நீங்கள் தெரிஞ்சவங்கிறதுனால உங்களுக்கு கம்மி பண்ணி ஒரு 250க்கு தரலான்னு பார்த்தேன். சரி வேணான்னா விடுங்க. ஆனால் சாப்பிட்டவங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேற சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் 2வது பக்கெட்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா பாருங்களேன். என்னக்கா இவ இப்படி சொல்றா? வெள்ளிக்கிழமை யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சா சாப்பிடுவாங்களோ? ஆமாட்டி, நான்வெஜ் வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருந்தா நல்லதுதான். ஆனா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டுருவாங்க. ஓ அப்படியா ராணியக்கா? வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட்டா ஒண்ணும் இல்லையா? தப்பு தான், யார் இல்லைன்னு சொன்னா. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தானே காரணம். நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஆனா நாம இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ஏக்கா அதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடலாம்க்கா. நல்ல ஃப்ரைட் சிக்கன் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஐயரும் பூஜை பண்றதுக்கு இல்லை, கோயிலுக்கும் போக முடியாது. சாப்பிடுங்கக்கா, அடுத்து குளிச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை போய்க்கலாம். ஓ அப்படி சொல்றியாடி? என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. ஒன்றும் பண்ண வேண்டாம், 250 எடுத்து வைங்க. ஒரு பக்கெட் ஃப்ரைடு சிக்கனை உங்க கையில தந்துடுறேன். ஆமாக்கா, வாங்கிருவோமா பெசாட்டு? அவ வேற 300 ரூபா சிக்கனை 250 ரூபாய்க்கு தாரேங்க. சிக்கன் கடைக்கு போனா கூட ஒரு பேக்கெட் சிக்கன் தரமாட்டாங்க 250 ரூபாய்க்கு. இவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தராக்கா. அதுவும் இல்லாம நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாம் சூப்பரா முறுன்னு வேற வச்சிருக்கா. ஏக்கா டேஸ்ட்டை பத்தி சந்தேகப்படுறீங்களா? இந்தாங்கக்கா ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்டி இப்படி காட்டாதட்டி? உடனே கடிக்கணும் போல இருக்கு. அடி பாவி, வாங்கி கடின்னு தானே சொல்றேன். ஏக்கா ராணிக்கா, நான் மட்டும் சிக்கன் வாங்கிட்டு போனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்க்கா. நீங்களும் வாங்கினீங்கன்னா நான் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஏக்கா நான் தனியா வந்தா கூட வாங்கிட்டு போயிருவேன்க்கா. நீங்க எல்லாரும் நிக்கீங்களே ஒரு மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நாளை பின்ன நீங்க 2 பேரும் என்ன பத்தி சிரிச்சிருவீங்கல்ல வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட்டேன்னு. அதான் வாங்குறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் யாரும் சாமிக்கு வேண்டி சிக்கன் வாங்காம இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி பார்த்து பல்ல கட்டிடுவாளேன்ட்டு சிக்கன் வாங்க மாட்டேங்க. அப்படிதானே? இது வேற ஒரு சும்மா இரேண்டி. இந்த பிரச்சனைக்கு இப்ப நான் ஒரு தீர்வு சொல்றேன். நீங்க 3 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கிக்கோங்க. ஆனா 3 பேரும் வீட்டுல போய் சாப்பிடுங்க. ஆனா 3 பேர் வாங்கியிருக்கேன்னு யாரும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்களும் மாத்தி மாத்தி கூட்டத்துல பேசிக்கிடக்கூடாது. ஓகேவா? நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நயன்தாரக்கா, ராணிக்கா, நீங்க 2 பேரும் என்ன பத்தி யாருக்கிட்டே சொல்லலாம். நானும் உங்க 2 பேர்த்த பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு டீல். நீங்க 2 பேரும் யார்ட்டையும் சொல்லாம இருந்தா சரி. முக்கியமா நீலமரிட்ட சொல்லிடாதீங்க. அவ என்ன பத்தி சிரிச்சு விடுவா. டீல் ஓகே. எப்பாடா ஒரு வழியா இவளுகளை வாங்குற ஸ்டேஜுக்கு கொண்டாந்தாச்சு. இன்னும் காசு எப்படி கலெக்ட் பண்றதுன்னு தெரியலையே. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற வேலை இது. சிக்கனை தராம என்னடி பாட்டு பாடிட்டு இருக்க? இது கூட வாடி புரியலையா? காசு தானே சிம்பாலிக்கா கேட்டுக்கிட்டு இருட்டி. இப்பதானே ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டு வந்திருக்கோம், மொய் எழுதியாச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வா, காசு தரேன். ஓகே டன்னு. சரி ஆளுக்கு ஒரு பக்கெட் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஆனா கோழிக்கு என்னடி இவ்வளவு காலம் இருந்துச்சு? எங்க இன்னும் பாப்பாத்தி சந்தேகம் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஏன்டி ஒரு கோழியை வெட்டியே இவ்வளவு கால் வைக்க முடியும்? நான் நிறைய கோழி வாங்கி வெட்டினேன்டி. அதானே பார்த்தேன், ஒரு கோழிக்கு 2 கால் தானே. இவ்வளவு கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைச்சேன். ஒரு கோழி மட்டுமே வெட்டுவ? கோழிக்கு அம்மா, கோழிக்கு தங்கச்சி, கோழிக்கு மைனி, கோழிக்கு நாத்தனா, எல்லா கோழியும் டோட்டலா சொல்ல போனா ஒரு குடும்பத்துல இருக்க எல்லா கோழியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆமா என்னடி பொம்பளை சொந்தமா சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த கோழிக்கு சித்தப்பா கோழி, பெரியப்பா கோழி, மாமன் கோழி, மச்சான் கோழின்னு சொல்லல? அதுவா ராணியக்கா? கொளுத்த கோழி எம்படும் பொம்பளை கோழியா தானே இருக்கு. ஆம்பளை கோழிக்கு கொழுப்பு குறைவு பார்த்துக்கங்க. அதான் இந்த கொளுத்த பொம்பளை கோழியா பார்த்து போட்டு தள்ளிட்டேன். எப்பாடா எப்படியோ நாம வெட்டின வார்த்தை இவளுகிட்ட கோழின்னு சொல்லி தள்ளி விட்டாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆத்துக்கறின்னு மட்டும் தெரிஞ்சிச்சோ நம்மள வரட்டுன்னு வரட்டிடுவாளுங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம்.
ஆட போடி நீயும் உன் சந்தேகம் நீ வாங்கவே வேண்டாம், தயவுசெய்து இடத்த காலி பண்ணு. சும்மா ஏண்டி உன்ன சந்தேகம் சும்மா இரேண்டி. சரிக்கா, யாரும் பார்க்கலாட்டி வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ், அதுல உள்ள வீடியோவையும் பார்த்துட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்கவங்க நேம் நாம பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சனாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க சீக்கிரமே குணமாகணும், அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம கடவுளை வேண்டிக்கலாம். சனா, உங்க வீட்டுல எல்லாமே இனிமேல் நல்லதாவே நடக்கும். பாய். இப்ப சொல்லாம கமெண்ட் பண்ணவங்க நேம: செல்வி, அர்ச்சியா, அபிநயா, ரோகிணி, பிரபாகுமார். பிரபாகுமார் அவங்க பையன் பேரு மித்ரன், அவனுக்கு 2வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ தம்பி. அப்புறம் பார்கவிக்கு வர 20ஆம் தேதி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ பார்கவி. பொன்னரசி, ஓவிய பிரசாத், மனோஜ் மோகனா, ராதிகா, சனா, சோபியா, செந்தில்குமார், ஷாமினி, மகாதேவன், தமிழ்ச்செல்வம், அபிதா, திலகவதி, சுப்பிரமணி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.